எல்லோருக்கும் வணக்கம். இது இங்கே இந்த ஒட்டுமொத்த திரைத்துறையை இங்கே கூடியிருக்கிறது ஒரு பொது நோக்குக்காக, ஒரு நியாயமான சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தார்மீக ரீதியாக ஒரு வேண்டுகோளை வைப்பதற்கான ஒரு அணிவகுத்தல் தான் இங்கே. இந்த செய்தி நம்மளுக்கெல்லாம் புதிது கிடையாது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட, இன்று சிறையில் 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக வாடிக்கொண்டிருக்கின்ற 7 உயிர்களை, 7 நன்மனதை மீண்டும் சமூகத்திலே உலாவர ஒரு ஏற்பாடு செய்வதற்கான ஒரு அணுகுமுறை தான். இதில் எந்த அரசியல் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டதில்லை. இதில் எந்த அரசியல் குறுக்கீடோ அல்லது எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் நியாயமாக சட்ட ரீதியாக நடக்க வேண்டிய ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வர வலியுறுத்தி ஒரு வேண்டுதல் வைக்கத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். இன்றா நாளையா என்று 1/4 நூற்றாண்டு காலம் ஒவ்வொரு இரவையும் கழிப்பது மிக மிக வேதனைக்குரியது. அதுக்கு பதிலாக ஒரே நேரத்தில் 1000 மரண தண்டனையை கடந்து போகலாம். இந்த ஒரு நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கு கூறிக்கிறோம். இதை எப்படி செயல்படுத்தலாம், இந்த திட்டத்தை நாங்கள் அணிவகுத்திருக்கின்ற இந்த அணிவகுப்பு எப்படி இதை செயல்படுத்தலாம் என்பதை நண்பர் செல்வமணி அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள். இங்கே வந்துருங்க. அதுதாங்க செல்வமணி சொல்வார். அதைத்தான் இப்போ செல்வமணி சொல்றது வேற. சரி, நான் முதல்வரை சந்தித்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதன் காரணமாக சிறைப்பட்டு கிடக்கின்ற 7 பேரையும் ஏற்கனவே ஒரு முறை அவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என்று கூறி மீண்டும் பல சட்ட சிக்கல்களா இல்லை வேறு சிக்கல்களா என்று தெரியவில்லை, மீண்டும் அவர்கள் சிறைக்குள்ளேயே வாடி கிடக்கிறார்கள். அவரை தங்களுடைய அதிகாரத்தில் மேன்மையாக என்னென்ன இருக்கிறதோ அந்த மேன்மையான அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி அந்த 7 பேரை மீண்டும் சமூகத்தில் உலாவர அனுமதிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை தமிழக முதல்வர் அவரிடத்தில் நாங்கள் வைக்கப் போகிறோம். அப்படித்தானே சொல்லுங்க. ஓகே, ஆமாம், கோரிக்கை மனு தான் கொடுக்க போகிறோம். ஊர்வலமாக போகலான் இருக்கோம். ஏன்னா ஒரு கவன ஈர்ப்பு தேவைப்படுது இல்லைங்களா? அது அவங்க எப்போ நேரம் ஒதுக்குறாங்களோ அப்போ தான் நம்ம போக முடியும். இல்லை, அதுதான் தோழரே. அவங்க நாங்கள் முதல்வர்கிட்ட அவங்க கிட்ட சந்தித்து அந்த வேண்டுகோளை கொடுக்கறதுக்காக ஒரு நேரம் கேட்க போகிறோம். அவர்கள் எப்போ நேரம் கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தை அந்த அவங்க குறிப்பிட்ட அந்த தேதியில் குறிப்பிடுகின்ற அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் அணிவகுத்து செல்வோம். தமிழக முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை வைப்பது மட்டும்தான் இப்போ நோக்கம். கோரிக்கைக்கு பிறகு அவர்கள் கொடுக்கிற தேதியில ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் சேர்ந்து, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அம்மா அவர்களை சந்தித்து அந்த உயிர்களை மீட்டு தாருங்கள், உங்களுடைய அதிகாரத்தையும் இந்த நல்ல நேரத்தில், அதாவது ஒரு 100ஆண்டு விழா வரப்போகுது, அந்த ஒரு 100ஆண்டு விழாவினுடைய இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் அந்த உயிரை மீட்டு தாருங்க அப்படின்னு எங்களுடைய சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதை ஒட்டி நடக்கும். இல்லையா, அதை நடைமுறைக்கு வரலையா? அவங்க எல்லாம் பண்ணப்பட்டும் வரலை. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு துறையாக இருக்குது, மக்களுடைய பார்வையில் இருக்கின்ற, நேரடி பார்வையில் இருக்கின்ற, தினசரி அவர்கள் கவனிக்கின்ற ஒரு துறையாக இது இருக்கிறது. இதன் சார்பாக ஒரு வேண்டுகோளை தமிழக முதல்வரிடம் நாங்கள் வைக்க போகிறோம். எம்ஜிஆர் 100ஆண்டு விழா, அதுவும் எம்ஜிஆருடைய மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவாக இருக்கிறது.
இருக்காங்க, தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ மத்திய அரசு தான் இந்த கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் முதல்வர் சொல்கிறேன். வாங்க வாங்க இங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு முதல்ல ஒரு சுருக்கமாக ஒரு லீடை கொடுத்துரு, அதுக்கப்புறம் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த 7 பேரை விடுதலை செய்யணுங்கிறது தமிழக அரசு ஏற்கனவே ஒரு சட்டசபையில் தீர்மானம் ஏற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 7 பேரும் மரண தண்டனை கைதியாக இருக்காங்க. அவங்களோட மரண தண்டனை ரத்து செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம ஒரு பிரேயர் வைக்கும்போது நீதியரசர் சதாசிவம் அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுறார். ஆயுள் தண்டனையாக குறைக்கிறது. அதோடு நம்ம கேட்ட ப்ரேயரே அவ்வளோதான். அவங்களோட மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும்ங்கிறது தான் நம்மளோட ப்ரேயர். ஆனால் சதாசிவம் நீதியரசர் என்ன சொல்கிறாரு, இவங்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியதோடு இல்லாமல் இந்த 435 பிரிவின் கீழ் அரசாங்கம் விரும்பினால் ப்ராப்பரேட் கவர்மெண்ட் இவங்கள விடுதலை செய்யலாம்னு அதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத அவர் காமிக்கிறார். ஏன்னா அந்த ப்ரேயரை படிக்கிற ஒரு நீதிபதிக்கு இவங்க அதிக நாள் சரியாக இருந்துட்டாங்க, செஞ்ச குற்றத்தை விட அதிகமான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, இவங்க விடுதலை பண்ணலாங்கிற நோக்கம் அவருக்கு இருந்ததால் அதை தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் குறிப்பிட்றார். இந்த பிரிவில் அவர் விடுதலை பண்ணலான்னு. அந்த பிரிவின் கீழே அரசாங்கம் உண்மையாக ஜெனூனாக இருந்திருந்தால் அன்றைக்கி விடுதலை பண்ணியிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கி மாநில அரசாங்கம் நம்ம தமிழ் உணர்வுகளை மதித்து அன்றைக்கி அவங்கள அந்த பிரிவின் கீழே விடுதலை செய்யலான்னு தீர்மானிச்சது. ஆனால் அன்னைக்கு மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை ஒரு யூகோவாக எடுத்துக்கிட்டாங்க. இது எங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வருது. 435 இது கன்சல்டேஷன் கிடையாது, கன்கரன்ஸ் இல்லாமல் இவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அதுக்கு தான் கோர்ட்டில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது. அந்த கேஸில் 2 பேர் மாறுபட்ட தீர்ப்பில் மெஜாரிட்டியின் அடிப்படையில் அது கன்கரன்ஸ் தான். அது மத்திய அரசோட சிபிஐ கேஸ் நடத்தினதால் மத்திய அரசோட கன்கரன்ஸோடு தான் அது பண்ண முடியுங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. அதனால் அந்த 435 கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த தீர்ப்பில் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுடுச்சு. இப்போ இவங்க ஆயுள் தண்டனை இது கைதிகளாக இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இவங்க இன்றைக்கி ஏறக்குறைய 26 வருஷங்கள் ஜெயிலில் இருக்காங்க. இவங்களோட தண்டனை காலம்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 31 வருஷங்கள் இவங்க ஜெயிலில் இருக்காங்க. இந்தியாவிலே மிக அதிகமாக ஜெயிலில், அதாவது விடுதலைக்கு பிறகு மிக அதிகமாக ஜெயிலில் இருந்தது இவங்கள தான் இருக்கும். அதை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நன்னடத்தை கைதிகள் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் வர 25க்குள்ளே வர மிகச்சிறந்த நன்னடத்தை கைதிகளாக இவங்க இருக்காங்க. அதாவது இந்த தண்டனை காலத்தில் எந்த விதமான விதிமீறல் இல்லாமல் அந்த மனித ஒழுக்கங்களை மிகச்சிறந்த மனித ஒழுக்கங்களை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக இவங்க இருக்காங்க. தண்டனை காலத்தையும் அதிகமாக அனுபவிச்சுட்டாங்க, நல்ல மனிதர்களாகவும் இருக்காங்க. இவங்க மறுபடியும் சமூகத்தில் இவங்களை சிறந்த மனிதர்களாக இருக்கணுங்கிறது ஒரு வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை நம்ம இப்போ அரசாங்கத்தை வைக்கிறோம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரியே இப்போ சில பேர் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது 435 ரிஜெக்ட் ஆச்சு. அப்போவே ஏன் 161 போயிருக்கலாமேன்னு சொல்லும்போது யாராவது சில பேர் கேட்டாங்கன்னா, அன்னைக்கு நீதியரசர் சதாசிவம் குறிப்பிடும்போது 435 கீழே இவங்க ரிலீஸ் பண்ணலாம்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்ததால், அரசாங்கங்கள் நல்ல அரசாங்கங்களாக இருக்கும்னு அவர் நினச்சதால் அன்றைக்கி அவர் அந்த கிளாஸை கொடுத்தார். அந்த கிளாஸில் 2 கவர்மெண்ட்டும் இணைஞ்சிருந்தால் நிச்சயமாக இந்த 7 பேரை விடுதலை பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாறுபட்டு இருந்ததால் அவங்கள அந்த பிரிவின் கீழே விடுதலை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கிறவங்க 161வது பிரிவின் படி, அது கிரிமினல் குற்றத்தை 435, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கட்டுப்பாடற்ற வரம்பற்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அந்த அதிகாரத்துக்கு கீழே மாநில அரசாங்கம் தன்னுடைய அமைச்சரவை கூட்டி ஒரு தீர்மானம் எடுத்து அதை கவர்னருக்கு அனுப்பிச்சாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணணும். கவர்னர் அந்த மாநில அமைச்சரோடு பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அதை அவரை விடுதலை செய்ய, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு விதி இருக்குது. அந்த விதியின்படி விடுதலை செய்யலாம்ங்கிறது எங்கள் நோக்கம். இதை ஏன் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக கொடுக்கலாம், இதை ஏன் பேரணியாக கொண்டு வரோம்னா, இதே போல் ஏற்கனவே ஊடகங்கள் மூலமும் சில தவறான நபர்கள் மூலமும் அதை இவங்களை ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிடுச்சு இனிமேல் என்ன கேட்குறது, ஏற்கனவே இந்த தீர்மானத்தை போட்டுட்டாங்களேன்னு ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கிறதால தமிழக மக்கள் எல்லாரோட மனசுலையும் அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களாக இருந்தால் கூட தமிழர்களாக இருக்கிற பட்சத்தில் பரவாயில்ல, அவங்க இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்துட்டாங்க, ரிலீஸ் பண்ணலாங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அப்போ தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை மக்களுக்கு பிரதிபலிக்கவும்,
இது இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்கும் தான் அது சாதாரணமாக ஒரு வேண்டுகோள் கடிதத்தை முதலமைச்சர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி தமிழக மக்களுக்கும் அதன் உண்மை நிலை புரிய வச்சு தமிழக அரசாங்கத்துக்கு இது போல் இருக்குது, நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணணும். அதுக்காக தமிழக முதல்வர்களை நேராக தமிழ் திரைப்படத்துறையினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்கள் அவங்களை சந்திக்க இருக்கோம். அவங்க கொடுக்குற நேரத்தில் அவங்க சொல்கிற இடத்துல அந்த பேரணி நடைபெற்று தமிழக முதல்வர் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை கொடுக்க இருக்கிறோம். அதுக்காக அவங்களை நேரம் கேட்டு ஒரு கடிதம் எழுத இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த திரைப்படத்துறை அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். தம்பி இல்ல எங்களுடைய கோரிக்கை சரியா, இந்த இடத்தில் மத்த இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றாங்களே பிஜேபி நாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துல நாங்க மூவ் ஆகுறோம். அது என்ன இருக்குதுங்கிறத அப்ப பாத்துக்குவோம். சரிங்களா, இருக்கட்டும். அதுதான் என்ன வருதோ அது சட்ட ரீதியா வருது. எங்களுக்கு சொல்றவருக்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். யார் சொல்றாங்களோ சொல்றவருக்கு 356 பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கான்னு சொல்றவங்களுக்குலாம் பயன்படுத்த முடியாது இல்லையா? அட்டாமிக் பவரை யார் பயன்படுத்தணும் அவங்க தான் பயன்படுத்த முடியும். கத்தி யார் பயன்படுத்தணும் அவங்க தான் பயன்படுத்த முடியும். ரோட்டில் போகிறோம் இல்லை சார்பாக சொல்கிறது ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ ஏன் அவரை சொன்னோம்? ஒருவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு சேனலுக்கு ஒரு ஆள் இங்கே அனுப்பிச்சிருக்காங்களே, வெறும் நாங்கள் கூப்பிட்டு சொல்லலையா? அவங்களை கூப்பிட்டு தானே சொல்கிறோம். அதுபோல் அந்த அதிகாரத்தை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க சொன்னாங்கன்னா அப்போ பதில் சொல்லலாம். இது ரோட்டில் போகிறவங்கன்னா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது ஆமாம், அது 350 இல்லை அது 435 அது. இது 161 மத்திய, இது மாநில அரசாங்கத்தோட வரம்புக்குள்ள வருது. இல்லை இதில் அந்த 161 மாநில அரசாங்கம் எடுக்கிற முடிவு அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது. அந்த அவங்களோட உரிமை கீழே இது வருது. 435 தான் ரெண்டு அரசாங்கத்துக்கு கீழே வருது. இந்த 161 இந்திய அரசியலமைப்பு சட்டத்து 161 பிரிவு மாநில அரசாங்கத்துக்கு தான் அந்த உரிமை இருக்கு. காங்கிரஸ் அரசு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. பாஜக அரசு அமைஞ்சிருக்கு. நீங்க அவங்கள சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இதே மாதிரி கோரிக்கையை அவங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்போ யார் நிறைவேற்ற முடியுமோ யாரு இல்ல இந்த 161 நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான். ஆமா, சென்ட்ரல்ல வேற கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சு. நீங்க அவங்களோட சந்திச்சு கோரிக்கை வைக்கலாம். அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இது அவங்க பயன்படுத்த முடியாது. இந்த பிரிவு அவங்க பயன்படுத்த முடியாது. 161 அவங்க பயன்படுத்த முடியாது. நாங்க தமிழக முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை வைப்பது என்பது எங்களுடைய நிலை. அதுக்கு அடுத்தடுத்து நடக்கிறத பொறுத்து நாங்கள் இந்த விடுதலைக்கு அவங்க என்னென்ன வழிகள் இருக்கோ அதுக்கு முயற்சி செய்யறது அதுக்கு அடுத்த நிலை. நீங்கள் 4வது நிலை இப்போ கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இப்போ தமிழக முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைத்து எப்படியாவது இந்த சூழ்நிலையில் இதையெல்லாம் பயன்படுத்தி அவங்க ஆல்ரெடி அந்த முடிவு எடுத்தவங்க தான். சட்ட சிக்கல்னால் மட்டும்தான் தடுக்கப்பட்டிருக்கே தவிர மற்றபடி அவங்க அந்த மனநிலையில் இருக்கிறவங்க தான். அதனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி வேற ஒரு சூழ்நிலையிலாவது இது வெளிவருமா, இதில் கொண்டு வந்துட முடியுமாங்கிற ஒரு ஆதங்கம் தான். சரிங்களா, இதில் எது நல்லது நடக்கணுமோ அந்தந்த ரூட்டுக்கு போய் நல்லது செய்வோமே, என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இந்த பேரணியாக நடத்தும் போது இது ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய கவனம் ஈர்க்கப்படுது. அப்போ அந்த மக்களுக்குள்ள ஒரு விவாதத்தை இது ஏற்படுத்தலாம். என்ன சினிமாக்காரங்களா அதில் வந்திருக்காங்களே, என்ன விஷயம்னு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை காமிக்கலாம். அவங்க இந்த விஷயம் பரவலாக போய் சேருன்றது தான் ஒரு இது. ஏற்கனவே பேசுகிற மாதிரி வேண்டுகோள்லாம் நேரடியாக ஒரு காலத்துக்கு குறித்து போய் வேண்டுகோளை ஒரு உரையில் போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன் ஒரு பேரணி, ஏன் ஒரு இடத்துல இருந்து நடையாக இன்னொரு இடத்துக்கு நடந்து போகணும்னா மக்களுடைய கவனம் தேவைப்படுது. மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படத்துறை அனைவரும் ஒன்று சேருவாங்க. அது அவங்க தான் சொல்லணும். முதல்வர் அவங்க எப்ப கொடுத்தாலும் நாங்க ரெடி. சரி, ஓகே. ஒன்னு பேரணி, இன்னொன்னு தமிழக முதலமைச்சரை சந்தித்து இதுக்கிடையில இந்த பேரணி நடத்துறதுக்கும் அந்த வேண்டுகோள் கொடுக்கறதுக்கும் ஒரு முறை மீண்டும் அந்த தமிழக முதலமைச்சரை சந்திக்கணுமா? இல்ல நீங்க பேரணி நடத்தி அந்த வேண்டுகோளை கொடுத்துட்டு வர வேண்டும்? இல்ல ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல முதலமைச்சர் ஒரு நேரம் கொடுக்கணும் இல்லைங்களா? அதை நாங்கள் பேரணி நடத்த அனுமதியும் அவங்களை சந்திக்கிற நேரம் பேரணி நடத்தி பேரணி முடிவில் அவங்களை சந்திச்சு கோரிக்கை மனு கொடுக்க போகிறோம். அது எல்லாம் ஒன்று தான், ரெண்டு தனித்தனி கிடையாது. சாதாரண ஒரு போராட்டமாக இருக்கட்டும், இல்லை உண்ணாவிரதமாக இருக்கட்டும், ஒரு பேரணியாக இருக்கட்டும், ஒரு காவல்துறை அணுகி அவர்களிடம் அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் நடந்து போய் முதலமைச்சர் சந்திச்சு தன்னுடைய கோரிக்கை. ஆமாம், முதலமைச்சர் சந்திக்கணும் இல்லையா?
முதல்ல சந்திக்கணும் இல்லையா? process கண்ணா, அதெல்லாம் இல்ல process. தம்பி ஒண்ணு அதாவது புரிஞ்சுக்கணும். நோக்கம் இதுக்கு எப்படி போவீங்க, இப்ப மவுண்ட் ரோடு வழியா போவீங்களா அப்படி போவீங்களான்னு கேட்க வேண்டாம். அது ஒரு ரூட் நம்ம போக போறோம். ஆனால் அந்த போகிற பாதை அப்புறங்கிறது அப்புறம், நோக்கம் இது சரிங்களா? நீங்க சொல்றது அதாவது போராட்டமா போனா ஒரு கட்டாயத்தை அரசு மேல வைக்க வேண்டியதா இருக்கு. இது அவங்க சொல்ற ஒரு நேரம் குறித்து அதை ஒரு போராட்டம் இல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டாயப்படுத்தாம அமைதி நிலையை நாங்க விளக்க முற்படுறோம். சார் வேணாம் சார், இல்ல வேணாம் சார். இல்லைங்க, இல்ல இது இல்ல ஒரே நிமிஷம், மன்னிக்கணும். எங்க நோக்கம் இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நீங்க எதை கேட்டீங்கன்னாலும் இந்த விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சட்டத்துல இதை எப்படி ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்கு அது அவரோட நடைமுறை. இல்ல குற்றம் சாட்டப்பட்டவரா தண்டனை அனுபவிக்கிற அவருக்குரிய எல்லா உரிமையும் பயன்படுத்தி அவரோட உரிமை. இல்ல எங்களுக்கு அது பொருந்தாது. எங்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா நாங்க ப்ரொசீடிங்ஸ் எடுத்து நாங்க சட்டம் நாங்க லா பாயிண்ட் பேசல. நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுக்கு சட்டங்களோ அல்லது அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு கேட்கணும்னு தோணுது, கேட்கிறோம். அந்த கேட்கறது எவ்வளவு நல்லது கிடைக்குதோ சந்தோஷம். அது கேட்கறதுக்கு காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா? நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நாங்க எங்களுடைய எண்ணங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டக்குன்னு எந்திரிச்சிருங்க. தகவல் இல்லைங்க. நாங்க சிலர் இல்ல இயக்குனர் சங்க நிர்வாகிகள் மொத்தமா இயக்குனர் சங்கத்துல ஒரு மீட்டிங் போட்டு இயக்குனர் சங்கம் ஒட்டுமொத்தமா ஒரு முடிவெடுத்து அவங்கள விடுதலை பண்ணணும். அதுக்காக அவங்கள போய் சந்திச்சு அவங்க நோக்கம் அவங்களுடைய உணர்வு என்னவா இருக்குன்னு ஏறக்குறைய நான் பார்த்ததில் மிகச்சிறந்த மனிதர்கள் அவங்க ஒருத்தராக இருக்காங்க. அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு நான் சொல்ல, அதை அவங்க பண்ணாங்க பண்ணலைங்கிறதுலாம் இங்கே விவாதமே இல்லை. பண்ணி இருந்தாலும் அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இப்போ சந்திக்கும் போது அந்த பேரறிவாளன் நாங்கள் சட்ட புக்கு இப்படி வச்சுருந்தா தலைகீழாக அவர் அது சொல்கிறார், இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னு. அந்த இங்கே இருக்கிற மிகச்சிறந்த லாயரை விட அவர் மிகச்சிறந்த பாயிண்ட்டை தலைகீழாக படிக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய ஸ்காலராக இருக்காங்க. அப்போ மனிதர்களாக தண்டனையே அவர்களை மனிதர்களாக மாற்றுறதுக்கு உண்டான நோக்கம் தான், அவங்களை பழி வாங்கிறதுக்கு இல்லை. ஒரு சிலர் காழ்ப்புணர்ச்சியோடு அதை பழி வாங்குற தன்மையில் இருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்கள தண்டனை கொடுத்தீங்க, அனுபவிச்சாங்க, நல்ல மனிதர்களாக ஆகிட்டாங்க. மனிதர்களாக ஆன பிறகு அவங்க விடுதலை பண்ணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் படன் எஸ் சார் அவங்களும் கேள்வி கேட்குறாங்க. இப்போ அது இப்போ அது இப்போ அதாவது 25 வருஷத்துக்கும் 25 வருஷம் சிறைக்கு பின்னால் இருந்தும் மாற மாட்டார்னு நீங்க சொல்றீங்களா? இப்போ எங்களுக்கு மாற்றம் என்ன? அதனால தான் நாங்கள் டைரக்டராக ஒருத்தரை பார்க்கும்போது நான் தொடர்ச்சியாக ஒரு 7 முறை கடந்த 10 ஆண்டுகளை செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு முறையும் அவங்களோட மனமாற்றத்தை நான் உணர முடியுது. அதனால தான் நான் டைரக்டராக இருக்கும். ஒருத்தர் எஸ் அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் தன்னை எப்படி பிரசன்ட் பண்ணிக்கணும்ன்றது அவரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. மற்றவங்களையும் பார்க்குறோம் இல்லையா? இல்லை 20 வருஷம் இல்லைம்மா, 20 வருஷமா ஜெயிலில் இருக்கு, மற்றவங்களையும் பார்க்குறோம் இல்லைங்களா? எந்த சட்டத்துக்கும் எந்த தண்டனைக்கும் ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு இல்லையா? அந்த தண்டனை 10 வருடம்னா 10 வருடம் தான். அந்த 10 வருடத்துக்கு பிறகு அவன் சொசைட்டியில் அதை செய்வான் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு சட்டம்? நீங்க கேட்குற கொஸ்டின் அப்படி இருக்கு. ஒரு அளவுகோல் இருக்கு, எந்த குற்றத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோல் முடிந்துட்ட பிறகு அவன் ஒரு குற்ற வலையை மீறி சமூகத்துக்கு வந்துடுறான். அதுதானே உண்மை. அப்ப அதையே இவங்களுக்கு பொருந்தாது.